ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்ல ஒரு தடவையாவது யோசிச்சுப்போம், ஐயோ குழந்தையாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு. உண்மையாவே குழந்தையா இருக்கும்போது நம்ம அவ்வளோ ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஹாப்பியாவே அந்த லைஃப்பை கொண்டு போயிட்டு இருந்தோம். அதனாலதான் எல்லாரும் ஏங்குற ஒரு விஷயம், நம்ம குழந்தையாவே இருந்திருக்கலாமே. அந்த குழந்தைகளுக்குள்ள நாள் தான் இது. எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். குழந்தைகளோட மகிழ்ச்சி நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளோட ஆம்பிஷன், நம்மளோட மனசுல தோன்றதெல்லாம் குழந்தைங்க மேல திணிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுபடியே குழந்தைங்கள வளர விடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தையா இருக்கும் போதே, அதாவது சில்ட்ரனா இருக்கும் போதே அவங்க சாதிச்ச குழந்தைங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இவங்களை பத்தி, நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இருந்திருக்காங்க. ஸோ பாருங்க, பார்த்துட்டு இதே மாதிரி குழந்தைங்க உங்க வீட்லயும் இருந்தாங்கன்னா அவங்களையும் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி அவங்களையும் சாதிக்க வைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா குழந்தைகளுக்குமே ஏதாவது ஒரு திறமை அவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் பேரண்ட்ஸான நம்மளோட கடமை. இப்போ சிறுவரா இருக்கும் போதே சாதிச்சவங்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது கௌதல்யா பண்டிட். இந்தியாவோட கூகுள் பாய்னு இவரை கூப்பிடுவாங்க. இவர் ஹரியானா மாநிலத்துல கர்கவா கிராமத்துல பிறந்தாரு. இவரோட பெற்றோர் மகேஷ் மற்றும் சுமன் பண்டிட். இவங்களும் குழந்தையோட அறிவு கண்டு பெருமைப்பட்டாங்க. வெறும் 6 வயசுலேயே கல்வியிலையும் அறிவியல்லையும் ஆழமான அறிவோட இவர் இருந்தாரு. உலகத்துல பல இடங்களை பற்றிய தகவல்களை மனப்பாடமா சொல்லி சாதனை புரிஞ்சாரு. அவங்க பெற்றோரும் அவருக்கு ஏற்ற சகல ஆதரவையும் கொடுத்தது மூலமா இளம் வயதிலேயே இவர் இந்தியாவிலேயே பிரபலமா பேசப்பட்டாரு. இவர் தான் இந்தியாவோட கூகுள் பாய்னு அழைக்கப்படுற கௌதல்யா பண்டிட். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஜான்வி ஸ்ரீவஸ்தவா. உத்தரப்பிரதேசல பிறந்த ஜான்வி 7 வயதிலேயே அவங்களோட முதல் புத்தகத்தை எழுதி அசத்தியுள்ளாங்க. அவங்களோட பெற்றோர் விஷால் மற்றும் பிரியா. இவங்க சான்வியோட ஆற்றலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க. இளம் வயதிலேயே எழுத்தாளராக உருப்பெற சான்விக்கு அவங்களோட குடும்பத்தோட ஊக்கமும் ஆதரவும் ரொம்பவே முக்கியமா இருந்தது. அடுத்தால் நம்ம பார்க்க போறது சின்மய் பிரபு. இவங்க ஒரு புதுமையான சிறுவன். ரூபிக் கியூபிய அதிவேகத்துல தீர்க்கும் திறமையில எல்லாரையும் பிரமிக்க வச்ச பையன். மும்பையில பிறந்த சின்மய் தனது பெற்றோர் அனந்த் மற்றும் ரஞ்சிதா பிரபுவின் ஆதரவோட தனது திறமையை வெளிப்படுத்தினாங்க. வெறும் 11 வயதிலேயே ரெக்கார்டுகளை பிரேக் பண்ணி மிஞ்சும் வேகத்துல அவர் ரூபிக்ஸ் கியூபிய தீர்க்கும் திறமையை பெற்றாங்க. அவரோட இந்த சாதனை அவரை உலகம் முழுவதும் பேசப்பட்டுச்சு. அடுத்தால் நம்ம பார்க்க போறது ஆதவ் ஆர். இள சிறுவர். இவர் சென்னையை சேர்ந்தவர். அவருடைய பெற்றோர் ரமேஷ் மற்றும் சாந்தி. மகன் சிறு வயதிலேயே விரைவில் ஓடுவதில் உள்ள ஆர்வத்தை உணர்ந்து ஊக்குவிச்சாங்க. வெறும் 5 வயசுலேயே ஆதவ் தனது முதல் மாரத்தான் போட்டியில பங்கேற்றாரு. இது அவங்க அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் பெருமைப்பட வச்சது. இவரோட வெற்றி குழந்தைகளுக்கு கூட அவர் ரொம்பவே பிடிச்சதுன்னா ஆச்சரியப்படலாம். அடுத்த நம்ம பார்க்க போறது அனன்யா நடராஜன். அனன்யா நடராஜன் சென்னை நகரத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட பெற்றோர் மோகன் மற்றும் பவித்ரா. அவங்க மகளோட நாட்டியத்துல உள்ள ஆர்வத்தை பார்த்து அவங்க நாட்டிய கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. வெறும் 8 வயதிலேயே அனன்யா பரதநாட்டியத்தில் தேர்ச்சி பெற்று பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளாங்க. இளம் வயதிலேயே கலையில் சாதனை படுத்த அனன்யா நம் பாரம்பரியத்தையும் புகழ்மிக்க ஆளுமையையும் வளர்த்தெடுக்கும் வழியில செயல்பட்டாங்க. அடுத்தால் நம்ம பார்க்க போறது ரமேஷ் பாபு பிரக்யானந்தா. இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இவர் சென்னையை சேர்ந்தவர். அவரது தந்தை ரமேஷ்குமாரும் தாய் நாகலட்சுமியும் அவங்களோட செஸ்ல உள்ள ஆர்வத்தை பார்த்து அவங்கள கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. வெறும் 10 வயசுலேயே சர்வதேச சதுரங்க மாஸ்டர் பட்டம் பெற்றாரு. 12 வயதிலேயே கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றாரு. உலக செஸ்ல இந்தியாவுல பெருமையா பார்க்கறது இவரை பத்தி தான். அடுத்த நம்ம பார்க்க போறது அபிமன்யு மிஸ்ரா. நியூ ஜெர்சியை சேர்ந்த இளம் சிறுவர். அவரது பெற்றோர் ஹேமந்த் மற்றும் ஸ்வப்னா மிஸ்ரா. மகனோட செஸ் திறமையை பார்த்து அவரை ஊக்குவிச்சாங்க. வெறும் 12 வயது 4 மாசத்திலே கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்று உலக சாதனையை புரிஞ்சாரு. இளம் வயதிலேயே இப்படிப்பட்ட சாதனையை பெற்று உலகத்திலே சிறந்த சதுரங்க வீரர்கள ஒருவரா இவரே இருக்காரு.
இந்த சிறுவர்கள் ஒவ்வொருவருக்கும் பார்க்கும்போது நமக்கு உண்மையாவே பெருமையாவும் ஊக்கமாகவும் இருக்கு. இவங்களோட பெற்றோர்கள் இவங்களுக்கு கொடுத்த ஆதரவும் தன்னம்பிக்கையால மட்டும்தான் இவங்களால இந்த அளவுக்கு சாதிக்க முடியுது. இந்த குழந்தைகள் தினத்துல இவங்களை பத்தி சொல்றதுல எனக்கு உண்மையாவே ரொம்பவே பெருமையா இருக்கு. இதே போலவே நம்ம வீட்லயும் ஏதாவது ஒரு திறமையோட கண்டிப்பா குழந்தைங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய கடமை மட்டும் நம்மகிட்ட இருக்கு. சோ இந்த குழந்தைங்க தினத்துல கண்டிப்பா எல்லாருமே அவங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்து அதை கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வளர்த்து விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.